வடகம், மிளகாய் அப்படியே ஆர்டர் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். பொரியுது போல அப்பளமா பொரியுது. சரி, இதுல என்ன சொல்லுங்க, நல்ல மெல்லிசா வடிவ அடிச்சுட்டார். இது எங்க போடணும்? வல்லார் அது மூளை இருந்தா தானே வளர்ச்சி அடையும். அதுவும் ஒரு விஷயம். வளர்ந்ததுல இவ்வளோ கே வந்திருக்கு. அதில் சொன்னாங்க தானே சமையலுக்கு எங்களோட தோட்டம் வண்டியில தானா முளைச்சது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பூசணி கொடி பூசணி தெரியும், தானா முளைச்சது. அதுல இது நாள் வரைக்கும் நான் தேடி பார்த்ததுல பூசணி பிஞ்சு வரும். இதை காட்டும், இது இப்படி பிஞ்சு வரும், வந்து அழுகி போடும். அதே அழுகுதுன்னு நமக்கு தெரியுது. இது ரெண்டு வருது வரும், வந்து எனக்கு கொஞ்சம் பெருசா வரைக்கும் அழுகுது. என்ன காரணத்துக்காக அழுகுதுன்னு நமக்கு தெரியல. இது ஏதோ அதை சொல்லி அந்த முகம்பாவோட தோட்டத்துக்கு எவ்வளவு பார்த்து தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு சாமான் தப்பி எங்களுக்கு ஒன்று பெருசா வந்துருக்கு. பாருங்க பாருங்க, இது ஒன்று எங்களுக்கு ஒரு பெருசா வந்திருக்குது. அப்ப அதை இன்றைக்கு பிடுங்குவோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு எங்களுக்கு தானா முளைச்ச சாமான் 2-3 இருக்குது, அதையும் காட்டுறோம். இப்ப நாங்க அறுவடை செய்ய போறோம், எங்களோட சமையலுக்கான அறுவடை. இன்றைக்கு வேற இதுதான் எங்களுக்கு கிடைச்ச. அதாவது இது நாள் வரைக்கும் இதுக்கு எங்கால முழிச்சு ஏதாவது இருக்குதோ தெரியல, தேடி பார்த்தா தான் தெரியும். இதுல நாங்க ஒரு சின்ன துண்டு தான் இப்ப சமையலுக்கு சின்ன துண்டு. மற்றது இதே மாதிரி மிளகாய் கண்டு அதுவும் தானா வளர்ந்து காய்ச்சிருக்கு, அதையும் காட்டும். இது உண்மையாவே என்ன கைகளோட இடத்த தண்ணி போற இடம் பாருங்க. ஜாமரம் தன்பால பெருசா வளர்ந்துருக்கு. அப்படியே ஜாமரத்தை விளத்தினா பாருங்க மிளகாய கீரையும் வளர்ந்து. கீரை இல்ல, இதுல இந்த இதெல்லாம் கீரை. இது வளர்ந்து நாங்க நிறைய பிடிங்கினாங்க, இப்ப பெருசா வளர விட்டுருக்கு. இப்ப அதனால மிளகாய் இது நான் உண்மையா நான் மினக்கட்டு ஒரு பெரிய தோட்டம் வச்சேன். அதுல இவ்வளவு காய் வரையில, அந்த தோட்டத்துல இவ்வளவு காய் வரல. தானா வளர்ந்ததுல இவ்வளவு காய் வந்திருக்கு. அதுல பழுத்துங்க கவனிக்கா விட்டு மிளகா பழத்தை பாருங்க, பழத்தும் போச்சு, நிறைய பழத்தும் போச்சு. அதால எல்லாம் பிடுங்க போறீங்க. காணும் காணும் ஏற்கனவே பிடுங்கி வச்சிருக்கு. நேற்று பிடுங்கினதுல மிச்சம் இருக்கு. அடுத்ததாக நாங்க என்ன பிடுங்க போறோம் கேட்டியா? சுண்டங்கத்தடி வெள்ளாறு. இந்த கீரையும் பிடிங்கி காய்ச்சலாம். வல்லார காய்ச்சலபடியா இந்த கீரையை நிப்பாட்டும். சரியா? மற்றது நான் கேட்ட இந்த பூசணிக்கா காயா வர ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. அழுகுது, அதால எனக்கு மனசு அழுகுது. பிடுங்க போறீங்க? எங்களோட தோட்டத்து வெள்ளாறு. எங்கள் தோட்டத்தில் முளைத்த வெள்ளாரை. வெள்ளாரை உண்மையாவே இது நல்ல பெருசா வளர்ந்துருக்கு. நான் வெள்ளாரைங்கிற வெள்ளாறு சொல்லுங்க. வெள்ளாரை என்ன நன்மை? பச்சையாயும் சாப்பிடலாம். பச்சையாயும் சாப்பிடலாமா? எங்கட அம்மா உங்களுக்கு பிடுங்கி கழுவி போட்டு தருவாங்க. பச்சையா சாப்பிடுறது நான் இந்த தான் தெரியுது. பச்சையா சாப்பிடுறது விளையாட்டு மூளை வளர்ச்சிக்கு நல்லா சாப்பிடுறது. அப்படியா கேஜியா? அப்பயே என்ன வளரையில நீங்க சாப்பிடல? மூளை வளர்ச்சிக்கு நல்ல மனு தான் சாப்பிட்ட நீங்களோ? இல்ல, நான் எறிகிறேன். அது மூளை இருந்தா தானே வளர்ச்சி அடையும். அதுவும் ஒரு விஷயம். அதெல்லாம் வளரையில போல இருக்கு. அப்படி தண்டோடிக்கிறே இல்லையோ? கொஞ்சம் தண்டம் எடுக்கிறேன். வேற நுனி இலையோடு தானே நுனி பிடுங்குற தண்டு வளர. அது ஒவ்வொருத்தட்ட விருப்பம். நான் களைச்சு போட்டேன் நிலவுடி. சரியா களைச்சு போனீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கட சுண்டங்கத்தரிக்காய் போவோமா? சின்ன நிலையில இருந்து வளர்த்து இப்ப கேஜியாக்கு மேல வளர்ந்துட்டு போல கேஜியாக்கு மேல வளர்ந்துட்டு இல்ல கொஞ்சம் சுனைக்கும் முள் இருக்கு. நாங்க அப்படியே பிடுங்குவோம், அப்புறம் எடுக்கலாம். நானு கேஜியாக்கு பிடுங்க தெரியாது. இப்படியே இப்படிதான் சரியான கஷ்டம் பிடுங்கிறது. கத்திரிக்கால வெட்டி எடுத்தா ஈஸியா இருக்கும். இங்கே இவர் பிடுங்கி கொண்டிருக்க, அங்க அவர் வல்லாரை பிடுங்கி கொண்டிருக்கிறார். வல்லார் என்ன ஒரு கட்டு 20 ரூபாய். உண்மையாவே கொண்டே வித்திருக்கலாம். ஒரு கட்டு 20 ரூபாய் படி. எனக்கு வேணும் அது. முள்ளு குத்தி போட்டு குத்தி போட்டு தான் முள்ளு இருக்குன்னு தானே சொன்னாங்க உங்களுக்கு. என்ன நான் பிடுங்குறேன், பிடிங்க முழுக்களையும் பிடுங்கட்டும். இனி எப்ப சமைக்கிறார் சக்திதாசன்? இப்ப அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். பார்த்து பிடுங்க, முள் இருக்கு. எப்படி குத்திட்டேன்? முள்ளிட்டு தான் முள்ள ஒத்துந்தான். முள்ளண்டா குத்தத்தான்
இப்ப சக்தி சொல்றார் தனக்கு சக்திக்கு ஒரு சோயா மீட்டுன்னா ஒரு கலை அவர் சோயா மீட்டோட தான் செய்யணுமாமன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். ஓ இன்னொரு ஆள் உருளாக்கலாங்க. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் தெரியுமா? உருளைக்கிழங்கும் போட்டு சோயா மீட்டும் போட போறோம். இங்க இவர் வல்லார பிடிங்கி வந்துட்டார். ஓ நல்லா வரும், அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ரெஸ்ட் தானே. சும்மா வளர்றதா ஒரு நாள் எங்கட சமையல் சாப்பாடு காசு மிச்சம் தானே, அதாவது காசு ஒரு நாள் காசு அப்படின்னா இண்டே நாங்க வேணினதுன்னா மரவழிக்கலாங்க மட்டும்தான். அதுக்கு நாங்க வச்சு வைக்கிற நாங்க இன்றைக்கு இல்ல. இது எனக்கு திருப்பியும் காய்க்கும் தானே. இது காலங்காலத்துக்கு காய்ச்சி கொண்டு ஆனா பூச்சி அடிச்சு தண்டா பாட்டு ஒரு பூச்சி ஒன்று சொல்ல நிக்கலாம். இங்க பாருங்க இவ்வளோ அப்படிங்கி ஆச்சுது. இங்கே இங்கே கிடக்கு இது எங்கே போடணும் வல்லாரை எங்கே பங்கு பிரிக்கும். இப்போ நாங்கள் வந்து வடிவா கழுவி போட்டு மசிக்கிறது இடிக்கிறது உடல்ல போட்டு இடிச்சா அந்த விதியை எல்லாம் எடுக்க சாப்பிடலாம். அங்கே ஒன்று மிஸ் பண்ணிட்டு ஆனா கயறுமா விழுந்து விதையை வளரட்டும் நாங்கள் கயறுமா விதை. ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்கும். சாப்பிட்ட நான் சமைக்கல, இன்றைக்கு தான் சமைச்சு சாப்பிட போறேன். இன்றைக்கு இனி ஜாலி தானங்க எனக்கு, என்ன இருக்க விட்டுட்டு சமைச்சு. அவர் லீவு முடிஞ்சு போனாருண்டா உங்களோட ஜாலி முடிஞ்சு. இவர் செய்ய மாட்டார், குக்கிங் வீடியோ வேணாம்னு சொல்றேன். என்னன்னு சொன்னா நமக்கு சாப்பிட்டு தான் பழக்கம், சமைச்சு பழக்கம் இல்லை. அப்ப அம்மா சொன்னா இது இப்படி போட்டு இடிச்சு விதையை தனியா எடுக்கணும், எடுத்து கழுவணும், நிறைய தரம் கழுவணுமா. அந்த விதை போகும் வரைக்கும் கழுவ விதை கயறா. இந்த தோலை தான் சாப்பிடுறது எனக்கும் அது. இந்த தண்டோட சண்டில இருந்து பிச்சை நேரம் இப்படி பிச்சிருக்காங்க. இது சரியான ஈஸியா கிடக்கு, அது இழுத்தெடுக்க சரியான கஷ்டமா கிடந்தது. ஆனா அது நேரம் போயிருக்கும் கண்டுல. ஆனா காம்பு பாருங்க பூ மாதிரி. இது எனக்கு தெரிஞ்சு சந்தையில நல்ல கத்தரிக்காய் அந்த விலைக்கு இது வித்த மாதிரியா நான் இருக்கிறேன். இது பெருசா சந்தையில விக்கிறேன், இப்ப விக்கணும். போன வருஷம் 300 ரூபாய்க்கு வித்தாரு. காட்டுக்கு தான் கிலோ 300 ரூபாய்க்கு ஒரு வருஷம். இப்ப தோட்டமாயே செய்யணும், நிறைய இடங்களை நான் பாத்துக்கேன், பெரிய தோட்டமாயே செய்யணும். என்ன நல்ல டேஸ்ட், உண்மையா கத்தரிக்காயோட டேஸ்ட் கூட. சக்திபா இடிக்க ட்ரை பண்றார், கஷ்டமா இருக்கு. போல் மேம் ஆனா இடி வடுது. இது ஒரு மூலிகை, உங்களோட கத்தரிக்காயை விட இது சரியான மூலியான சாமான. சுகர் நல்லதா. இது கத்தரிக்காய் கடிக்கிற இது கத்தரிக்காய் கடிக்கும், கிரந்தி கடிக்குது, கடிக்காதான். உரல் வந்து நீங்க எங்க தேடி எடுத்தீங்க? இந்த உரல் இது நாங்க காலகாலமா வச்சிருக்கிறோம். நல்ல இரும்பு உரலா கிடக்கு. இப்ப வர உரல்கள் இப்படி ஸ்ட்ராங் இல்ல, வருது என்ன விதை சாப்பிடக்கே எல்லாம் நல்லா இருக்கு, சமைக்கான் தெரியும். அதுண்ட கஷ்டம். இது முந்தி உங்களோட அக்கா செய்யக்கான்னு நான் முதல் பார்த்தேன், ஜீவாக்கா. என்ன சொன்னாங்க அங்க உங்களோட ஆச்சி விட்டு அப்படிங்க வாசம் வண்டில ஒரு மனம் கொண்டு வருது. என்ன வாசம்னு தெரியல, வடிக்குது டிக்கி வடிவ அடிச்சுட்டு காட்டுங்க. எள்ளு மாதிரி தான் விது. என்ன இந்த தோல் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு விதம் இருக்காம கழுவி எடுக்க வேணும். அப்ப தோல் மட்டும் தான், தோலை தான் சமைக்கிறோம், நல்ல டேஸ்டா இருக்கும். வர மாதிரி வறுக்கலாம், முட்டை போட்டு தண்டலாம். ஓகே எள்ளு மாதிரி எடுத்து சாப்பிடணும் போலே. வடிவ அடிச்சுட்டார். என்ன எடுத்து கழுவ வேண்டியதானே, கிணக்க தண்ணியில கழுவணுமா? கிணக்க தண்ணியில கழுவணும். பிடுங்க நிறைய மாதிரி கிடந்து இடிச்சு முடியும் கொஞ்சம் கொஞ்சம். அதான் நீங்க கேட்ட நீங்கள் எவ்வளவு காணுமோ நல்லா இருக்கு. இஞ்சால மரவழிக்கலாம் சமைக்கிறதுக்குள்ள. சரி இப்ப சக்தி இடிச்சுட்டார், எல்லாத்தையும் போடுறார், கழுவ நிறைய தண்ணியில கழுவணும். வேணா விதைதான் இதுக்கு முக்காவாசியம் இருக்கு நினைக்கிறேன். கழுவுற சுகம் ஏனண்டா இது மேல இடிச்சா அப்புறம் கலர் மாறிட்டு பார்த்த நீங்க. முதல் டாக் பச்சையா இருந்தது, இவ்வளவு தானே. உடலை சுத்தி விதைகள் கழுவி காய வச்சால் சம்டைம் முளைக்கலாம். அதுல ஊத்தி விட்டா முளைக்கும் தானே சார், பிஞ்சு முளைக்கும்.
வடிவா அமர்த்தி புளிஞ்ச கலவா வேணும். நசிபடாதெல்லாம் கையுக்கு வருது. சக்தி பூசணிக்காய் வெட்ட போறாரா? எங்களுக்கு சின்ன துண்டு தான் தேவை. கடலை அந்த தெரியும். ஓ இது பாருங்க, ஒற்று வித கூட இல்லாம சக்தி கழுவி போட்டார். ஆனா அரை மணித்தியாலமா இருந்து கழுவினவர். அதான் குறை சொல்லாடி நிறுத்துறவன். நாங்க இப்ப மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் மை ஃபேவரட் கறி அது செய்ய போறோம். அப்ப என்னென்ன கறி செய்ய போறீங்க? என்னென்ன ஓசியில கிடக்கு எல்லாத்தையும் வச்சிருக்காரு. கறியா? என்ன ஒரு நுறம் சந்தோஷமா இருக்கா? நீங்க வச்சா சந்தோஷப்படலாம். இது தானே இல்ல வந்தது. தண்ணி ஊத்துனா நான் தானே தானா வளர்ந்தாலும் தண்ணி ஊத்துனா இவ்வளவு காணுமே என்ன மட்டும் இன்னும் கொஞ்சம் போட்டானே இல்ல காணுங்க வேலை. அவனே தெரியுமே நீங்க இன்னும் சின்ன துண்டு போட்டுருக்கோம். ஓகே, வெள்ளாறு சம்பல் தான் செய்ய போறோம். சரியோ? இப்ப வெள்ளாரைய நாங்க எடுத்து ஒன்றுக்கு மேல உண்டா அடுக்க வேணும். அதுக்கு முதல் வெள்ளாரைய சுத்தமான கழுவ வேணும். சரியோ? இப்ப நான் இன்றைக்கு சமையல்ல இந்த பங்கு வந்து இந்த வெள்ளாறு சம்பல். ஏன் சொல்லுங்க சொல்லுங்க. அது இருந்து செய்யறாது. அப்ப நான் எனக்கு ஈஸி தானே. சரிங்க சரிங்க. அப்புறம் இதை செய்து போட்டு சமையலே நீங்க தான் செய்தோன்னு சொல்லக்கூடாது. அப்படி நேரு சொன்னானே இல்லையே இல்லை. நான் ஒரு நாள் பாவம் பண்ணி செய்து வந்ததுல ஒவ்வொரு நாளும் சமைச்சு தாவணும்னு கேட்குறீங்க. அது எங்களை கைப்பாக்குவத்தை உங்களுக்கு காட்டி போட்டு தொடர்ந்து செய்ய மாட்டோம், உங்களை சொல்லி காட்டுறோம். இதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி காட்டுவோம். சரியோ? இப்ப வேலை நெஞ்சு வெட்டி கொண்டு சாப்பிட்டு சாப்பிட்டு இதெல்லாம் ரெடியா இருக்கு. சரி, இதுல என்ன சொல்லுங்க? நல்ல மெல்லி சாவட்டம் வேணும் வெள்ளாறு சம்பலுக்கு. நல்ல மெல்லி சாயோ? அப்பதான் நல்லா இருக்கும். சரி, ஓகே பாப்பா, உங்களோட திறமையை பாப்பா. எப்படி செய்யறேன்னு நான் உங்களை வெட்டி போட்டு காட்டுறேன். சரி, இவ்வளோ மெல்லி சாயோ? இவ்வளவு குட்டி குட்டி குட்டியா வட்டும். ஓகே. இந்த மரக்கறி பொறுப்பு ஆல்டே ஃபுல்லா விட்டாச்சு. இவர்தான் மெயின் மரக்கறி சமையலுக்கு. பாத்தீங்கன்னா இதுக்கு மரவள்ளி கிழங்கும் பூசணிக்காய் சேர்த்து நான் மசிக்க போறோம். ஆனா என்ன பொறுத்தவரை மரவள்ளி கிழங்கு கிடக்குது தெரியா முழுக்க சாப்பிட்டே முடிச்சு விடுவோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பருப்பு வச்சிருக்குது. இதெல்லாம் சும்மா சைட் டிஷ் தான். மெயின் டிஷ் நாங்கள் இனித்தான் வைக்க போகிறோம். மெயின் ஐட்டம் இது சொல்கிறேன் என்னன்னா எங்களோட தோட்டத்தில் பூசணிக்காய் அது சார் தெரியும். நான் வீடியோவில் காட்டினாங்க. என்ன செய்றீங்க இப்போ? நான் வெள்ளார வெட்டிட்டேன். குட்டி குட்டியாக வெங்காயம் வெட்டுறேன். வெங்காயத்தை வெட்டி போட்டுட்டு அதுக்கு பிறகு தேங்காய் பூவும் போட்டு தேசி புளி விட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதுதான் அது அவ்வளோதான். டேஸ்ட்டாக இருக்குமோ? வேற லெவலில். சரி, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் வெட்டினாங்க. கீழே பச்சை மிளகா குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்கிறோம். தேங்காய் பூவும் திருவி எடுத்து வச்சுக்கிறோம். தேங்காய் பூ போட்டுட்டு தூள் உப்பு போட்டு வடிவா மிக்ஸ் பண்ணி போட்டு எலுமிச்சம்பழம் ஒன்று விட்டா வேற லெவல்ல இருக்கு. சரியா? செய்து இன்றைக்கு பாப்போம் எப்படி தாரீங்கன்னு. சரியா? என்ன இருந்தாலும் சைவ சாப்பாட்டுக்கு கேஜியாவை கடைசியா என்னதான் வரும். மிஞ்ச ஒரு தரம் இல்லை. சைவ சாப்பாட்டுக்கு நான் கேஜியாவை மிஞ்ச ஒரு தரம் இல்லைன்னு நான் ஒத்துக்கொள்வேன். அதால கேஜியாவை கூப்பிட்டு இப்போ நிறுத்தி இருக்கு. வேற உங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன? அப்பளங்கள் வடகங்கள் பொரிச்சு கொண்டிருக்கிறார். இது வந்து இது மசிக்க போறேன். உள்ளி வேணுங்க. உள்ளியை தாங்க. மேல இந்த சட்டி கொஞ்சம் வழுக்கும், அதனால நான் கீழே வச்சே மசிக்கிறேன். வளமையா நாங்க மண்சட்டிலாம் செய்யறோம். நாங்க இந்த முறை மண்சட்டி எல்லாத்தையும் பிரால் ஆக்கி போட்டோம். அதால நாங்க சாணி போட்டு கழுவிட்டுக்கலாம். அப்படிதான் சொல்றோம். மஞ்சளும் சாணியும் போட்டு கழுவினா சைவமாகும். சரி, ஓகே. அழகா மசியுங்க. இப்ப என்ன பேர்? மரவள்ளி கிழங்கு அது முடிஞ்சது. அடுத்த சட்டி அடுப்போன் பண்ணல போல இடக்கு வைக்க போறோம். என்ன வைக்க போறீங்க? சுண்டங்கத்தரி. அதுதான். ஏன்னா நாங்க மச்சமண்டா இவ்வளவு சமைப்போம். சைவம் கொஞ்சம் எங்களுக்கு சமைக்க சரிவதாண்ட முறையில சரி பொரியுது போல அப்பளமா பொரியுது. இப்ப இந்த இதெல்லாம் பொரிச்சாச்சு. இந்த எண்ணெயை தான் நாங்க விட்டு சமைப்போம். நல்ல விஷயம். எங்கள்கிட்ட வடகங்கள் மூர் மிளகாய்கள் எல்லாம் இருக்குது. வடகத்தை பார்க்கவே ஆசையா இருக்கு உங்களுக்கு. எங்கட மாமி இந்த கை பாக்குவோம். இல்ல நான் நீங்க ஆர்டர் கொடுக்குறேன். நீங்களோ? செய்து கொடுக்குறேன். அப்புறம் வேப்பம்பு வடம்,
வேப்பம்பூ வடகம், வாழைப்பூ வாழைப்பூ வடகம், மோர் மிளகாய், பாவக்காய் பாவக்காய் வடகம், பல வடகங்கள் இருக்குது. மோர் மிளகாய் எல்லாம் அப்ப பெரிய பிசினஸ் தான் நீங்க. வேணுமெண்டா ஆர்டர் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். ஓல் ஐலாண்ட் டெலிவரி சரி சரி. எல்லாம் தாளிச்சு கருவேப்பிலை நேற்று வீடியோல ஒரு ஆள் பார்த்து சரியா கவலைப்பட்டார். நாங்க சிந்தி விளையாடுறோம், அந்த கருவேப்பிலை எவ்வளவு சொன்னாங்க? $1 ஒரு பவுண்ட் தான். வாழை விலையும் அது தான் நாம சொன்னார். அதால நாங்க நேற்று வச்சிருந்த கருவேப்பிலையே இன்றைக்கு மேம்படுத்தி இருக்கிறோம். அடுத்ததா சக்தி வடிவா கழுவின எங்களோட சுண்ணங்கத்தரிக்காய் மெயின் டிஷ்ஷை சேர்க்க போறோம். வடிவா தாளிக்க வேணும். கத்திரிக்காய் பார்த்தா அந்த கடலை என்ன அந்த பீன்ஸ் கடலை மாதிரி அந்த பச்சை கடலை பச்சை. இதுல பாத்தீங்கன்னா சுண்டம் கத்தரிக்காய், அப்படி எஞ்சால பாத்தீங்கன்னா எங்கட கத்தரிக்காய். இது என்னன்னா இது சோயா மீட் கறி ஏன்னு சொன்னா நான் இதுக்கு சோயா மீட் போட்டு செய்ய சொன்னான். அப்ப அம்மா சொன்னா இதுக்கு சோயா மீட் செய்தா சேர்த்தா டேஸ்ட் இருக்காது, இதுக்கு உருளைக்கிழங்கு நீங்க தான் வைக்க வேணுமா. உருளைக்கிழங்க போட்டு வைக்க போறோம். கட்டாயம் சோயா மீட் தேவை. ஆகையால நாங்க எக்ஸ்ட்ராவா ஒரு கறியை படக்கண்டு போட்டுருக்கோம். அப்ப எத்தனை கறி இன்றைக்கு? கருப்பு இந்த சுண்ணங்கத்தரிக்காய் கறி, சோயா மீட்டு கத்தரிக்காய் கறி, மரவள்ளிக்கிழங்கு, மாங்காய் சொடி, வெள்ளாறு தம்பல், தயிர் தயிரும் தயிர் சொடி, தயிர் அப்பளம் மிளகாய், ஊறுகாய், வடகம். ஆரம்பிச்சது 2-3 கறிலாம் ஆரம்பிச்சோம் நாங்க. மெதுவா கதைங்க. ஒரு ரோட்டில ஆக்கள் வேலை போய் சாப்பிட 7 கறி அப்ப இன்றைக்கு ஒரு விருந்து தானா. ஆனா என்ன நாங்க சமைச்ச முடியதான் லேட் ஆகும். ஏன்னா நாங்க துவங்கினதே நேரம் இல்லைதான். சுண்டங்கத்தரிக்காய் என்ன நீங்க தான் முழு சமையல்காரர்னு சொல்லுவீங்க. உங்களோட இடத்த நாங்க சமைச்சு போட்டு கூப்பிடுறோம். இருந்தாலும் சைவத்துக்கு உங்களை நாங்க அழைக்கத்தான் வேணும். போயிடுங்க. அப்ப சைவத்துக்கு பேர் போனால், மச்சத்துக்கு பேர் போனால் அது என்ன சக்தி கொஞ்சம் சிலோவா கிடக்கு. சைவத்துக்கு பேர் கேஜி என்று உஷாரா சொன்ன மாதிரி மச்சத்துக்கு சக்தி தெரியும் தான். அடுத்தவே போல கொஞ்சம் விருப்பம் இல்லை. இது ஏதாவது போடணும் மாதிரி இதுங்களா சொல்லுங்க. இது மெல்லியதுதானே கச்சோந்தி மாதிரி கலர் மாறுது. முதல் கடும் பஜ்ஜியா இருந்தது. இனி நாங்க உருளைக்கிழங்க சேர்த்தோம். உருளைக்கிழங்கு சேர்த்து நான் உண்மையாக ஒரு சமையல்காரனா மாறிக்கொண்டு நான் இருக்கிறேன். இனி கேஜியாவே நான் இருக்க வச்சு சமைப்பேன் போல. பழக்கி கொடுத்தா செய்வேன். கடை ஓடலாம் தானே சமையல் கடை. கொத்து போடுறீங்க, எல்லாரும் சொல்லி நம்மகிட்ட கணக்கு கொத்து போடுறீங்க, ரைஸ் போடுறீங்க, நூடுல்ஸ் போடுறீங்க. என்னது சவர்மால கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனால் ஏரியா சவர்மா செய்தா அதை சாப்பிட ஒரு குரூப் இதுக்கு அவ்வளோ டேஸ்டா செய்வா. எதிர்காலம் ஒரு வண்டில் கடை ஒன்று போடத்தான் போறோம். பண்டில் கடையில பெரிய கடை ஓட்டாலே வண்டில் கடை போட்டு 4-5 பிரான்ச் ஓபன் பண்ணி விடுறோம். கொத்து போடுறீங்க, ரைஸ் போடுறீங்க. இந்தியாவில இருக்குதானே என்ன பேர் கையேந்தி பவன். கையேந்தி பவன் நாங்க ஒரு காலேந்தி பவன். கொழும்பிலேயும் ஒரு இடம் இருக்குல்ல, என்ன புதுக்கடையோ? புதுக்கடை, அழுக்கடை. அங்க போய் நீங்க ஒரு இடம் எடுத்து வைங்க, நாங்க வாரோம். சரியா? அப்படி செய்வோம். நீங்க போயிருங்க கேதியா. இது என்ன சரி சக்தி இஞ்சால வதக்கி கொண்டிருக்கிறார். ரெண்டு அடுப்புல விளையாடி கொண்டிருக்க வேண்டிய கிடாச்சு. நேரம் இல்லை எங்களுக்கு. எத்தனை ஆர்டர் 8 பார்சல் சும்மா ருட்ட வேண்டியதுதான். அடுத்த ஆர்டர்கள் வந்தோன்றது யோசிக்க தேவையில்லை. நாங்கள சோயா மீட் கறி வைக்க போயினோம். சோயா மீட் உண்மையாவே சைவ சிக்கன் அனைத்து விதமான ஆனா சோயாட்டு பிடிக்காமலும் ஆக்கள் இருக்கணும். நான் எல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டேன். சோயாட்டு பிடிக்காம யாரும் இருப்பினமோ கேள்வி எனக்கு இருக்கு. ஆனா என்னோட இருக்கிற 2-3 பேருக்கு சோயா மீட் பிடிக்காது. புட்டும் சோயா மீட் கறி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இது பாருங்க எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு. அந்த வெள்ளை, பச்சை, மஞ்சள், குருத்து பச்சை, சிவப்பு எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்ததா வடித்த கத்தரிக்காய் போடுவோம். அதாவது பொரிச்சு வச்ச கத்தரிக்காயை போடுவோம். சரியாக போட்டு திரட்டுவோம். போட்டு ஒரு விரட்டிட்டு அடுத்ததா என்னோட மெயின் டிஷ்ஷாக போவோம். உண்மையாகவே நான் ஒரு பெரிய சமையல்காரனாக மாறிவிட்டேன் போலாங்க இருக்குது.
கண்ணுக்காய் பறக்குது, அதுதான் பிரச்சனை. அடுத்து என்ன போட போறீங்க? அடுத்தா நான் சோயா மீட் போட போறோம். சரியா? ஓட்ட சோயா மீட். அது என்ன சோயா மீட்ல ஓட்ட சோயா மீட், ஓட்ட இல்ல சோயா மீட்? இது ஊற வைக்கணும். சரியா? ஊற வச்சு நல்லா சுடுதண்ணில ஊற வச்சானே நல்லா தானே. மீட் பால் சாப்பிடுவீங்களா? மீட் பால் சோயா மீட் தான் கொஞ்சம் மொத்தமா இருக்கு. பார்த்துட்டு சொஜத்தஸ்னர் வாசம் வர வர வயிறு ஏதோ சத்தம் போடும். எனக்கு அப்ப நாங்க என்ன செய்யணும்னா மூக்க மூடிக்கணும் தான் சமைக்கிறோம். அது என்ன சத்தின் கை பக்குவம் வந்தாலே வாசம் வருமா ஏரியா? இது உண்மையா சொல்லுங்க. கூட மற்றது என்ன அவுட் சைட்ல சமைக்க இந்த காத்து இருக்குல்ல, திண்டல் நம்மை தீண்டும் போது உங்களோட 5 விரலும் அறுசுவையில தாண்டவ மாடு வாசம். இங்க ஒரு ஆள் அவிகிறார், இங்க ஒரு ஆள் பொரிகிறார். பாப்போம். ஆனா ரெண்டும் கத்தரிக்காய் தானே. அவர் சுண்டம் கத்திரிக்காய், இவர் இது கண்ட சுண்டாத கத்தரிக்காய். இப்ப என்ன பிரச்சனைனா மூடுவோம். இனி அதை எடுத்து பாருங்க, திறந்து பாருங்க. அங்க இருந்து தான் குரால் கொடுக்குறா. இதை இப்ப துறக்க போறோம். கை கூட அதனால கத்தரிக்காய் பச்சோந்தி மாதிரி கலர் மாறிக்கொண்டிருக்கு. இப்ப லைட்டான ஒரு வெள்ளை கலர்ல வருது. இல்லையா கேட்டியா? என்ன மாதிரி என்னென்னு வேகிறது பார்க்கவே இல்லை. பிடிச்சி கடிச்சு பாருங்க. வெட்டுப்படையில இது சுண்டல், இது கண்டல். ஓகே, இப்ப வதங்கிட்டது. பால் வடிவினோம். ஏனென்றா வேகமா வதங்கினதால தான் நாங்கள் டப்பன்னு பாலை முதல் விடுறோம். இனி தூள் உப்புகளை போடுவோம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? பாக்குறதுக்கு வெள்ளை கத்தரிக்காய் மாதிரி இருக்கு. கொஞ்சம் பிரட்டல் கறியா தான் நாங்க வைக்க போறோம். சோயா மீட்டும் போடுறோம். தெறிக்க விடுற சமையல் தூள் எல்லாத்தையும் தெறிக்க விடுறாரோ. உப்பு போடுங்க பாப்போம். சக்திதாசன் காணுமா? ஓகே, பிற பார்த்து போடலாம். உங்களோட அனுமதியோட தான் உப்பு போடுறேன். அப்புறம் நீங்க உங்களோட பங்கொண்டு இருக்கு இதுல. அவர் போட்டதை நான் பார்க்கல. ஓகே, சரி. இனி நாங்கள் கொதிச்ச அப்புறம் பார்ப்போம் எப்படி வருதுன்னு. என்ன சார் தூள் நிறம் காட்டுது இல்ல? தூள் நிறம் காட்ட கொஞ்சம் பஞ்சு படம் தான். பால் காணுமா? பால் கிடக்கு இருக்கு, பால் விடலாம். முதல் பால் எல்லாம் இருக்கு. இது கொஞ்சம் அவியறது. ஓகே ஓகே ஓகே. சரி, சாப்பிட்றதுக்கு இருந்துட்டு நான் 2 பேரும் கஷ்டப்பட்டு சமைச்சாச்சு. அங்க பாருங்க சாப்பாடு வாங்க போறோம். அந்த வகையில நம்ம சோத்தி எடுப்போம். நீங்க காட்டுறீங்களா? பாருங்க, சோறு, கீரிச்சம்பா அரிசி, இது சோயா மீட் பிரட்டல், வெள்ளார சம்பல், பருப்பு, அங்கங்கட சுண்டங்கத்தரி, அங்க சொதி இருக்குது, இது கிழங்கு கறி, தயிர் ஊறுகாய் எல்லாம் இருக்கு. போடுங்க. சக்தி இப்ப தானே போட்டு தானே சமைச்சு தானே போட்டு சாப்பிட்றாரா? சரி, நீங்களே போடுவோம். நான் தம்பிக்கும் போட்டு விடுவேன். இப்போ நாங்கள் ஒரு கறி எவ்வளோ சரியோ இன்றைக்கு பூசணிக்காய் எங்கடையத்தில் நிறைய பூசணிக்காய் போட்டு அடி நீக்கிது கூட. ஓ, எனக்கும் பெருசா கிழங்கு கறி நிக்கிற மாதிரி தான். ஊசியில விளைச்சபடியா அள்ளி போட்டு நீக்கிது கூட. சோயாவுக்கு கறியை தான் பார்க்க அப்படியே கதை சொல்லுது. சக்திக்கு அது பிடிக்க மாட்டதால கதை சொல்லுது. அடுத்ததான் எங்களோட மெயின் ஐட்டம் சுண்டங்கத்திரிக்காய். ஆனால் சுண்டங்கத்திரிக்காய் மற்றபடி நல்லா இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும். அது ஒரு கடலை பிரட்டல் மாதிரி. எனக்கு அப்படி இல்ல, காரணம் எனக்கு தெரியல. அங்க நீங்க போடாம சோறு முடியுது. வேகமா கொடுங்க பிள்ளைக்கு. சக்தி இப்ப பழகிட்டாரு என்னன்னு சாப்பாடு போடுறதுன்னு. போன முறையெல்லாம் பிள்ளையா போட்டவர். வெள்ளார ஜம்பல் தான் நல்லா இருக்கு. அடுத்த மெயின் என்னன்னு சொல்ல போறீங்க? கருப்பு வேலன் போலீஸ். இப்ப அடுத்த மெயின் திடீர்னு பிளான் பண்ணி வச்ச சொதி. சொதிக்க நீங்க எது விட ஒழிக்கிட்டீங்க இல்லையா? இல்ல இல்ல வெண்டிக்காய் அது நாங்க போடையில நல்லா இருந்திருக்கும்.
வேற இல்ல பருப்பா சொல்லி விட்டு குழப்புறேன். அடுத்ததா நாங்க விட போற ஐட்டம் தயிர். தயிர் பாவடி படியா கண்டிப்பா எவ்வளவு ஐட்டத்தை கொண்டு வந்து விட்டோம். 2 4 5 6 விட்டுட்டீங்க. இப்ப விழாவது அந்த அசுப்பழ வேக்கணும். அப்பளம் ஊறுகாய் பூவா பூன்னு சொல்லலாம், புளிப்பம்மன்னு சொல்லலாம், அப்பளம்மன்னு சொல்லலாம், ஐப்பழம். நம்ம நாட்டு ஊறுகாய். ஊறுகாய் நம்ம வீட்டு ஊரு அப்பம்மா செய்த ஊறுகாய். நம்ம வீட்டு ஊறுகாய். ஊரை வச்சு காட்ட அப்படியே பக்கத்துல உணர்ந்து காட்டும். அதுதான் காட்ட போறோம். நீங்க எல்லாத்தையும் போட்டா பிறகு கொண்டாருவோம். வேலண்டெல்லாம் கொஞ்சம் கிளியரா இருக்கு. வேலண்டே காட்டும் லைட்டிங்ல இருக்கு. ஊறுகாய் வேணுமென்றாலும் ஆர்டர் பண்ணலாம். ஊறுகாய் நாங்க செய்யறோம். நாங்களும் எல்லாம் ஓடலாம். வேலண்டாம் படிவா இருக்கா ஊறுகாயும் அதில் நான் தரப்பட்டுட்டேனே. பாருங்க அதான். இத பார்த்தா சிப்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா இது அப்பளம். வடகம் வடகம் மிளகாய் வெடிச்சு விட்டாரு. இடிப்பு கொஞ்சம் கூட பொரியல் சரியில்லை. பேக்கில் வச்சு அப்பளம் அவர் கணக்கு அப்பளம் பொரிச்சவர். சரி பொரிக்க கணிக்க சாப்பிட்ட அப்பளம் கணக்கில் வருமோ? அது கழிச்சு பாய்ங்க. ஓகே சாப்பிட்டு ஒரு பிடி பிடி ஒரு தரம் வராதீங்களோ சாப்பிட்டு பார்த்துட்டு. ஆனா சோறு நல்லா இருக்கு. ஆனா சாப்பிட்டா அப்புறம் வயிறு என்ன சோறு இது? கீரிச்சம்பா. கீரிச்சம்பா சோறு நல்லா இருக்கு. நாங்க முதலாவதா மெயின் டிஷ்ஷா எதை பயன்படுத்தினோமோ அதை ஒரு போட்டு ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று கொடுக்க போவீங்க. கடவுளுக்கு வைக்கல விதம் புள்ள. அதுதான் நானும் சொன்னோம். பிள்ளையாருக்கு வைக்கவும். பிள்ளையார் எனக்குள்ளதான் இருக்கிற சாப்பிடுற. என்னன்னு சொன்னா வேலன் எல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்றாரு. இப்ப கடவுளுக்கு ஒரு உருண்டை. அடடா அவர் கடவுளுக்கு உருண்டை வைக்கிறார். அது கடைசியா நான் சாப்பிடுவேன். கொஞ்சம் பெல்லார காட்டு சுண்ணக்கா நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு முதல் இதை விட நல்லா நான் சாப்பிட்டேன். எங்க சாப்பிட்டீங்க? அம்மா செய்து சாப்பிட்டா. எனக்கு இந்த முறை செய்த சுண்டக்கத்திரிக்கா பிடிக்கல அவ்வளவு. நீங்க செய்த வல்லார சொன்னானே இல்லை. வல்லார வருமானே சாப்பிடலாம். உங்களோட கைப்பாக்கம் நல்லா இருக்கு. வல்லார வேற லெவல். அடுத்ததா சோயா மீட். வேலை எப்படி இருக்கு? எல்லாம் தனித்தனியா சாப்பிடுதான் இல்லை. சோயா மீட் வந்து தூள் போடாமலே நல்லா இருக்கு. சோயா மீட் தூள் போடாமலே அந்த சுவா வேற இருக்கு. சோயா மீட் அந்த மாதிரி. இப்போ அடுத்ததா கிழங்கு கறி. எங்களை விட்டு கிழங்கு, எங்களை விட்டு பூசணிக்கள். அதனால நாங்கள் பூசணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா தானே இருக்கு. அது நாங்க தனியா டேஸ்ட் பண்ணி பார்க்க ஒரு மாதிரி இருந்த மாதிரி கிடந்து சட்டப்படி இருக்கு. உண்மையா நல்ல நல்லா இருக்கு. எங்களோட மெயின் டிஷ் பிள்ளாச்சி பூஜை நினைக்கிறேன். சுண்டாங்க தெரியும். சொன்னாங்க கொஞ்சம் அவியம் விட்டு இருக்கலாம்னு தோணுது எனக்கு. நல்லா பிரட்டலா வச்சிருக்கலாமா? கொஞ்சம் அவியம் விட்டு இருக்கலாம்னு தோணுது. வேற லெவலா. இப்ப வேளானுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் பிள்ளாங்க நல்லா இருக்கு. நீங்க விசாரிக்கலாம். பிள்ளாங்க சட்டப்படி மாமிய சொல்லிட்டா நல்லா இருக்குன்னா அப்ப நல்லா தான். ஓகே அது மோதிரம். நாங்க தெரியும். அது விலவேட்ட கையில போய் வந்து தயிர் அப்படியே வடகம் ஊறுது எனக்கு. கழுவி போட்டு சாப்பிட்டுறாங்க. வீடியோ எடுத்தோம். அப்பளம் லைட் ஆப்பில் உடைச்சு மேல ஆப்பில் தூவி போட்டு வடகத்தை கடிக்கணும். மிளகாய் ஒரு சின்ன துண்டு எடுத்து உடைச்சு மிளகாய் அரிச்சு விட்டாரு தம்பி. அப்படியே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இது எனக்கு வாய் உரு வைக்க செய்யறீங்க. வடகம் என்ன சொல்ற? நல்லா இருக்கு. என்ன வடகம் வடகம் செய்தாலும் மோதிரம் போடணும். பொரிச்சாலும் அதை விட போடும்.
இவ்வளோ திறமையும் இந்த ஒழிச்சு வச்சிருந்திருப்பேன் நான் இந்த கைக்குள்ள கைக்குள்ள நான் பலமே சாப்பிட்ற முறையை சாப்பிட போறேன் எல்லாம் குழாச்சு சாப்பிட அதை வீடியோல எடுத்தாங்க ரெண்டாவது உங்களுக்கு எப்படியா அப்ப சொல்லுங்க வீடியோவை நாங்க முடிச்சு கொள்ளுவோம் அந்த கேஜியா பாவம் நம்ம சாப்பிட்றத பார்த்து அவன் பார்க்க வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு அதனால கவலையா இருக்கு ஆகையால உண்மையாவே திருப்பியும் இவ்வளோ திறமையை நான் வச்சு கொண்டு இருக்கிறேன் ஒழிச்சு வச்சு கேஜியா தான் இப்ப இந்த திறமையில வெளிக்கொணர வச்சிருக்கிறேன் அந்த கையுக்குள்ள திறமையை அடக்கி வச்சுக்கிறேன் இப்ப வெளியில வந்திருக்கு இனி ஒவ்வொரு நாளும் வேறுதான் குக்கிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை அதான் பிரச்சனை இல்லை நான் வீடியோ ஓடுமா இருந்தா நான் ஓட செய்துதான் அது வேற விஷயம் அதுக்காக அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாத்தீங்கன்னா தான் ஓடும் சந்தோஷப்படுத்த முடியும் ஆகையால எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க வேலை நீங்களும் சொல்லுங்க எப்படி இருக்கு சாப்பாடு ஆனா உண்மையா எனக்கு வல்லார இருக்குல்லப்பா வெள்ளார கைப்பக்கம் வேற லெவல்ல இருக்கு காணாத என்ன எடுக்கணும் வல்லார முடிச்சு விடுவேன் அது நான் தெரியும் எனக்கு இந்த சோயா மீட் கறியெல்லாம் சோயா மீட் வேற லெவல் இப்படி ஒருத்தன் கறி வைக்கணும் ரச்சி கறி மாதிரி தான் இருக்கு மதக்கறி அந்த மாதிரி இருக்கு அதனால கரைச்சு கொண்டே இருந்தா சாப்பிட முடியாது பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பாய் இருந்தா பக்கத்துல வந்து வாசம் போனாலும் மற்றபடியும் கேட்டு எடுத்து மூடு வாசம் போவாங்க இப்ப ஒரு பிரட்டல் வந்து பிரட்டி போட்டு சரி அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.